எப்படிதான் அந்த காலம் வந்து விட்டது ஐயா, அந்த காலம் வந்து விட்டது. உண்மையா சொல்றீங்க? விஜயபுரி நாட்டிலிருந்து லிகிதம் வந்திருக்கின்றது. தாய்மாமன் விஜயன் வந்து கொண்டே இப்படிதான் பேசிக்கொண்டே இருந்தோம். உண்மைதான். ஆண்டவனாக பார்த்து என் கணவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருன்னா என் கணவர் எப்படி இருப்பாரு கிடையாது தெரியாது. படிச்சவரா, பண்புள்ளவரா, அழகானவரா, அறிவுள்ளவரா, ஐட்டா இருப்பாரா, கொள்ளமா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரு பார்த்ததில்லை. இதுவரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும்னு தெரியாது. உண்மைதான். ஏண்டா என்னுடைய தங்கை முகத்தில் இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? மச்சான் எங்கடா? இதுதான் அமர்வுரி நாடு. அமர்புரி நாடு என்ன கோலாகலமாக்குதாப்பா. அடடா சீரியல்களும் கீரியல்களும் வாகஸ்களும் கீகஸ்களும் குங்கு மரங்களும் கிங்கு மரங்களும் வேலிக்கட்டா மரங்களும் கீழ்கட்டா மரங்களும். என்னங்க சீரியல் சீரியல்களும் கீரியல்களும் சீரியலுக்கு சகாச்சாரி கீரியல் போக்கஸ் கீகஸ் வேலிக்கட்டா மரம், கீழ்கட்டா மரம், வாழை மரம், கீய மரம். சொல்லாத கொள்ளாதாச்சுன்னா எடுத்து வந்து சாப்பாடு தர மாட்டேன். அதெல்லாம் முக்கியமா உனக்கு தெரியாது. அதெல்லாம் அமர்புரி நாட்டுக்கு வந்துட்டோம். வரவேற்பு கொடுக்கறது கூட ஒரு ஆள் கொடுக்காருமே. உன்ன மாதிரியே எனக்கு ஒரு மச்சான் தாரு பாக்குறது சத்யராஜ் மாதிரியா இருப்பாரு. அதே மாதிரி இருக்கிற மச்சான். குடிக்காரன் சொன்ன உலகத்திலே வயிற்றுல மாமனார் யாரும் பார்க்க முடியாது. மாமா நடக்குறியா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாமனாரை பார்க்க வராரு. மாமனார் சரக்கு சாப்பிடுறாச்சு. சரக்கு வாங்க தோஞ்ச கம்யூனிட்டிங்க இதுதான் இந்த நாட்டுக்கு வரமாட்டேன். வந்த உடனே சரக்கு கேட்கறான் இருந்தாலே 10,000 ரூபாய் 10 நிமிஷம் வரைக்கும் வாங்கி சரக்கு வாங்கி எடுத்துக்கிறேன். முதல்ல அரை எடுத்து போய் வாங்கி கொடுத்தாதான் நல்லா ஒன்று.